என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இந்த ட்வீட்டு வெறும் மோடிக்கு எதிரானது என்று சுருக்கி பார்ப்பது என்பது வசதியாக யோசிக்கக்கூடியவர்களுடைய பார்வை. இது திமுகவை சீண்டக்கூடிய ஒரு ட்வீட்டு. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். உங்கள் மோடியோட லெவல் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கீழே வந்து இந்த வடிவேலு காமெடியில் வராமல் 7 தலைமுறை கீழே போய் அலசி ஆராயக்கூடியவர் தான் உங்கள் மோடியும் அமித்ஷாவும். உங்கள் சார்பான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே வெளிப்படையாகவே சொல்கிறாரு, அமித்ஷாவோட தலையீட்டில் தான் ஜனநாயகன் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையாக பாண்டே வாயாலே அது வருது. மகிழ்ச்சி. அதாவது உங்கள் சார்பாக உங்கள் மேடைகளில் பேசக்கூடியவர், பிரதமரோட பேச்சை மொழிபெயர்த்த உங்கள் பத்திரிகையாளர் பாண்டே ஜனநாயகனோட சிக்கலுக்கு அமித்ஷா தான் காரணம்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் எதுவும் சாட்சி எதுவும் வேணுமான்னு தெரியல. ஐ பெரியசாமியோட அந்த பதிலுக்கு ராகுல் காந்தியோட எதிர்வினை தான் ஜனநாயகன் படத்துக்கான வெளிப்படையான ஆதரவு. ஓப்பனாக சொல்கிறேன். ஐ பெரியசாமியுடைய கருத்துக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது காங்கிரஸுக்கு என்று ஐ பெரியசாமி சொன்ன கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கக்கூடிய எதிர்வினை தான் ராகுல் காந்தியோட இந்த ட்வீட். லுக், எங்களை அவ்வளோ சாதாரணமாக இட போடாதீங்க. இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, எதிர்கட்சி தலைவர் அவர். அப்படின்னும் போது விஜய்க்கு வந்து பிஜேபி தான் அழுத்தம் கொடுக்குதுன்னும் போது அந்த இடத்த அவங்க உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை வந்து பிஜேபி பி டீம்னு அவ்வளோ சுலபமாக நீங்கள் சொல்ல முடியாது. இத்தகைய தாக்குதல்களுக்கு அவர் ஆளாகும் பொழுதும் ராகுல் காந்தியோட ட்வீட் வரும்பொழுதும் ஒரு பிஜேபியோட பி டீம்னு அவ்வளோ சுலபமாக நீங்கள் சொல்ல முடியாது. ஒரு படத்தை வெளிவிடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு மத்திய அரசு இது வரைக்கும் நடந்ததை நம்ம பார்த்ததே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சும்மா இல்லை. தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க விரும்புகிறாங்க. அவர் விரும்பினதெல்லாம் அவங்க செய்யலை. நேரடியாக அவரை வந்து பழிவாங்கிறதுக்கு பிஜேபியும் பயப்படும். ஏன்னா எலெக்ஷன் டைம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அந்த வெறுப்பு பிஜேபி மேலே திரும்பிச்சுன்னா அவங்க ஏற்கனவே எங்கள் பிரமாதமான செல்வாக்கு இருக்குது, அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து அட் த சேம் டைம் தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். இதில் காங்கிரஸோட ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. டே ஒன்லேருந்து எப்போல்லாம் விஜய்க்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறதோ அப்போல்லாம் ராகுல் காந்தி வந்து பார்ப்பது என்பது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். ஜனநாயகன் இப்போ வந்து ஒரு சென்சேஷன் இஷ்யூவாக மாறி இருக்கு. காரணம், இது இந்தியா முழுக்க தெரியப்படுத்துகிற மாதிரி காங்கிரஸின் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஜனநாயகன் வந்து முடக்கம் அப்படின்றது மோடியும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்ற அளவுக்கு ஒரு ட்வீட் வந்து போடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் தொடர்ந்து காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கப்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய எம்பிக்கள் சில பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேர் அதுக்கு விருப்பப்படுறாங்கன்ற மாதிரியான தகவல்களையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கரூர் சம்பவம் அப்போது ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலை, அவருக்கு ஒரு ஃபோன் செஞ்சு பேசினார், அவங்க 2 பேரும் பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதோடு இதை பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை இது பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, அதற்காக அவர் வந்து குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா சார்? இந்த ட்வீட் மெசேஜை வெறும் பாஜகவுக்கு எதிரானது என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவரோட அந்த ட்வீட்டில் அவர் மோடியை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஐஎன்பி மினிஸ்ட்ரி தான் இதை பண்ணுது. தமிழ் மக்களை வந்து என்றைக்கும் வெல்ல முடியாது அப்படின்றத மறுபடியும் ரீட்ரேட் பண்ணுறாரு. இது அசம் பார்லிமெண்ட்டில் அவர் 2020-21 காலகட்டத்தில் பேசினது. மோடி 2.0 பேசின வாசகங்கள் அது. யூ வில் எவர் நெவர் வின் தமிழ்நாடு அப்படின்னா, எப்பொழுதும் நீங்கள் என்றைக்கும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாதுன்னா அதனுடைய மறுபதிப்பு தான், மறுவாசகம் தான் இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய சூழலில் கடந்த 1 மாத காலமாக தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு பிரிவினர் விஜயோட கூட்டணி குறித்து பேசுவது, அதிகாரத்தில் பங்கு என்று பேசுவது, அதற்கு பிஜேபி திமுகவுடைய ஐடி விங்லேருந்து வரக்கூடிய எதிர்வினை, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோன்னு ஐ பெரியசாமி சொன்னது, அதை பெரியசாமி சொல்ல வேணாம் ஸ்டாலின் சொல்லட்டும்னு செல்வபிரதகை சொன்னது, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இது வெறும் மோடிக்கு எதிரான ட்வீட் என்று எடுத்துக்கொள்வது வசதியாக யோசிப்பது என்ற அர்த்தம். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய திமுக காரர்கள் அதை பேசினால் அது நியாயம், அவங்க கட்சிக்காரங்க. திமுகவோட தொங்கு சதைகள், திமுகவோட கைக்கூலிகள், திமுகவோட கொத்தடிமைகள் அப்படி பேசுவது என்பது வந்து அவர்கள் உண்மையை எதிர்கொள்ள தயங்குகிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஓகே, இந்த ட்வீட் உண்மையிலேயே இது வந்திருக்கக்கூடிய நேரம் வந்து காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே,
திமுகவோட கூட்டணி வேணாம், தாவேக்காவோட கூட்டணி போகணும்னு காங்கிரஸுக்குள்ள ஒரு செக்ஷன் சொல்லுது. எம்பிஸ்லாம் சொல்கிறாங்க. ஓகே. அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும்னு ஒட்டுமொத்த காங்கிரஸும் திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல அது யாரோ சிலருடைய குரலாக இருந்தது. ஐ பெரியசாமியோட கருத்துக்கு பிறகு அது ஐ பெரியசாமியோட சொந்த கருத்துன்னு எப்போ செல்வ பெருந்தகை சொல்கிறாரோ அப்பயே ஒட்டுமொத்த காங்கிரஸும் அதை தான் வலியுறுத்துதுன்னு தெரியுது. ஓகே. இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்பொழுது இந்த ட்வீட்டு வெறும் மோடிக்கு எதிரானது என்று சுருக்கி பார்ப்பது என்பது வசதியாக யோசிக்கக்கூடியவர்களுடைய பார்வை. இது திமுகவை சீண்டக்கூடிய ஒரு ட்வீட்டு. இது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். ஏன்னா இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த ட்வீட் வந்து வெறும் விஜய்க்கு சப்போர்ட் ஆனது, மோடிக்கு எதிரானது என்று இந்த நேரத்தில் சுருக்கி பார்ப்பது வசதியாக யோசிக்கக்கூடிய, உண்மையை எதிர்கொள்ள தேங்குபவர்களின் பார்வை. அவங்க வந்து நேரடியாக பிரச்சனையை சந்திக்க முடியாமல் பதுங்கி ஓடுகிறார்கள். இந்த ட்வீட் கண்டிப்பாக திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இல்லை, இதில் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள்லாம் தொடர்ந்து விஜய் அவர்களை நேரடியாக பார்த்து பேசியிருக்காங்க. கூட்டணி தொடர்பாக பேசினாங்களான்னு கேட்டதுக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக சில கருத்துக்களை எல்லாம் கூட முன் வச்சாங்க. ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான நபர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கும்போது இப்போ ராகுல் காந்தி அவர்களே நேரடியாக ஜனநாயகன் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, இப்ப முதலமைச்சர் அவர்கள் மென்ஷன் பண்ணும்போது கூட ஜனநாயகம் எதுவுமே சொல்லல, வெறுமனே ஒரு ட்வீட் தான் போட்டிருந்தாரு, பாஜகவுக்கு எதிரான ட்வீட் போட்டிருந்தாரு. அப்போ ராகுல் காந்தி நேரடியாக ஒரு ட்வீட் அப்படின்னும் போது திமுகவை எந்த அளவுக்கு கோபப்படுத்தும்? அதை தான் நான் சொல்றேன். இந்த ட்வீட் வந்து மோடிக்கான மெசேஜ் இல்லை, திமுகக்கான மெசேஜ். இதை மோடிக்கான மெசேஜ் என்று சுருக்கி பார்ப்பது உண்மையை எதிர்கொள்ள தயங்குகிற கோழைகளின் பார்வை. திமுக அந்த கூட ஒருத்தர் இப்போ பேசினார். இது வந்து எங்கள் தலைவர் முதல்ல பேசினார், அதோட அடுத்த ஸ்டெப்புன்றதுலாம் இப்படி அவங்களே ஏமாற்றிப்பாங்க. உள்ள குத்துது, உண்மை சுடும். இது உண்மையாக திமுககாரனுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் ஷார்ப்னஸ் அதிகமாக உண்டு. அவங்களுக்கு தெரியும் உண்மையான திமுககாரனுக்கு இந்த ட்வீட் வந்து கோபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா சிபிஎஃப்சியை வந்து மத்திய அரசாங்கத்தோட பல அமைப்புகளோட, சிபிஐ இடியோட சேர்த்து, எலெக்ஷன் கமிஷனோட சேர்த்து அந்த வரிசையில் வச்சு சிபிஎஃப்சியையும் ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். அதில் வந்து ஜனநாயகன்ற படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. அதில் ஜனநாயகம் உள்ள பராசக்தி இல்லை. பராசக்தியாக வெளியில் வந்துடுச்சு. 100 கட்டு கொடுத்தாலும் படம் வெளியில் வந்துடுச்சு. அது ஓடுதோ ஓடலையோ வெளியில் வந்துடுச்சு. அது வேறு விஷயம். ஓடாத படத்தை கூட ஓடினதான் அவங்க கணக்கு காப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட மீடியா இருக்குது, அவங்கக்கிட்ட வந்து பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கின்றன. அதனால் படம் வந்து படுதோல்வி அடைந்தாலும் பராசக்தி மாபெரும் வெற்றின்னு அவங்க வந்து வெற்றி விழா கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், வெற்றி விழா கொண்டாட வேண்டியதுதான். அது வேற சார், அது வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். அது பிரச்சார படம், அடிப்படையில் அது ஒரு பிரச்சார படம், ஒரு டாக்குமெண்ட்ரி. அது அவ்வளோதான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து படம் வெளியில் வராத படம் ஜனநாயகன். ஆகவே அது குறித்து ஸ்டாலின் அவர்கள் கருத்து தெரிவிக்கவில்லை, பெயரை குறிப்பிடலை அவர் வந்து. இன்னொன்று, முதலமைச்சருடைய அந்த அறிக்கை என்பது வந்து ஜனநாயகன் வெளிவராமல் இருப்பதற்கும் திமுக தான் காரணம்னு ஒரு தரப்பில் பேச்சு கிளம்பினப்ப அந்த கோபத்தை தணிப்பதற்காக வந்த ஒரு இது வழக்கமான திமுக பாணி. இது புள்ளியும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது. இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து திமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்கள், ஐடி விங்கு, திமுகவோட கூலிப்படை என்னெல்லாம் வந்து 200 ரூபாய் ஊபிஸு, இந்த விஷயத்தில் என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்பொழுது வந்து ராகுல் காந்தியோட இந்த ட்வீட்ன்றது வந்து திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். ஓகே, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது கண்டிப்பாக திமுக இதை ரசிக்காது. நீங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கணும். சமீப நாட்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய முதல்ல பிரவீன் சக்கரவர்த்தி இதை ஆரம்பித்தார். அவரை கண்ணா பின்னான்னு திட்டினாங்க. அது பிறகு சொடாங்கர் வந்து அவர் வந்து எனக்கு கூட்டணி வந்து கண்டிப்பாக வந்து அதிகாரத்தில் பங்குன்றதை சொன்னார், அவரை திட்டினாங்க. அதுக்கு பிறகு காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர் சொன்னார், அவரை திட்டினாங்க. அதுக்கு பிறகு ஐ பெரியசாமி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணார், அது எங்கள் உரிமை, நாங்கள் என்ன சன்னியாசமாக, நாங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்பதே தவறான்னு ஒரு கேள்வியை கேட்டார். கொஞ்சம் அடங்குனானுங்க. அப்புறம் மறுபடியும் சொடாங்கர் பேசினார், மறுபடியும் கத்துனாங்க. அப்புறம் ஐ பெரியசாமி வந்து 2 நாளைக்கு முன்னால் அதிகாரத்தில் பங்கே கிடையாதுன்னாரு. நான் பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் வந்து அதுவரையும் அமைதியாக இருந்து ஐ பெரியசாமி கருத்துக்கு முன்னால் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களை அதை அவங்களுடைய சொந்த கருத்துன்னு விமர்சிச்சுட்டு வந்த செல்வ பெருந்தங்க ஐ பெரியசாமி கருத்து முதல் நாள் நைட்டு அடுத்த நாள் காலையில் சொல்கிறாரு, அது ஐ பெரியசாமி சொல்லக்கூடாது, முதலமைச்சர் சொல்லணுன்றார். அப்போ மேலிடத்துலேருந்து அவருக்கு வந்த உத்தரவு, இந்த கோரிக்கையை நீ விடாத, வலுவாக வைகின்றது தான். ஓகே, இதை தானே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க, பிரவீன் சக்கரவர்த்தியும் சொடாங்கரும் மாணிக்கத்தாலும். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி ராகுல் காந்தியோட ட்வீட்டு இதை வெறும் ஜனநாயகனுக்கான ஒரு ஆதரவு குரல் என்று பார்ப்பது தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளக்கூடிய திமுக தொங்கு சதைகளின் பார்வை. இது ஒரு ஃப்ரெண்ட்லி மூவா? ராகுல் காந்தி பண்ணுறது ஒரு ஃப்ரெண்ட்லி மூவா, இல்லை
ஏன்னா கரூருக்கும் ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு விஜய்க்கு. அடுத்து சார் ஜனநாயகனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம், விஜய்க்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுதெல்லாம் அங்கு ஆபத் பாந்தவனாக வராரு. ஆபத் பாந்தவனாக ராகுல் காந்தி வருகிறார். இதுல அரசியல் இல்ல, இதுல திமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லை என்று பார்ப்பது என்னை பொறுத்தவரையில் முட்டாள்தனமானது. இது வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற நபர்களுடைய பார்வை. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உண்மைன்றது வெளியில இருக்குது. இதை திமுக ரசிக்குமா? நான் கேள்வியை திருப்பி போனோம். ராகுல் காந்தியோட இன்றைய ட்வீட்டை மோடியும் பிஜேபியும் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நேர் எதிரி. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியில் கொடுத்த மாதிரி ராகுல் காந்தி அற்பத்தனமானவர், கீழ்த்தனமானவர், எல்லா வார்த்தையும் அந்தமா கீழ்த்தனம் தான் பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு விஷயத்த வந்து ஃபோக்கஸ்டாக பேசவும் தெரியாது தமிழிசைக்கு. இதில் கீழ்த்தரம் எங்கே வந்தது? தவறுன்னு சொல்லு, இது வந்து தவறான பார்வைன்னு சொல்லு. கீழ்த்தரன்றதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது இதில். எனவே அது அவங்களுடைய பாணி. மோடி அவர்கள் சீனாவோடையும் மற்ற ரஷ்யாவோடையும் அரசியல் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஜனநாயகம்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு. உங்கள் மோடியோட லெவல் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கீழே வந்து இந்த வடிவேலு காமெடியில் வராமல் 7 தலைமுறை கீழே போய் அலசி ஆராயக்கூடியவர் தான் உங்கள் மோடியும் அமித்ஷாவும். உங்கள் சார்பான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டே வெளிப்படையாகவே சொல்கிறாரு, அமித்ஷாவோட தலையீட்டில் தான் ஜனநாயகன் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையாக பாண்டே வாயாலே அது வருது. மகிழ்ச்சி. பாண்டேவாது உண்மையாக சொல்கிறாரு. அது சேம் சைட் கோல்னு அவருக்கு தெரியல, போடுறாரு. நல்லது, வசதி, மகிழ்ச்சி. நமக்கு உங்களை நம்பி கட்சி ஆரம்பிச்சவர், நம்பி கட்சி ஆரம்பிச்சவர், அது அதீதமானது. அது எவன் பெருமையும் தான் தலையில் தானே சூட்டிக்கிறது. அதாவது உங்கள் சார்பாக உங்கள் மேடைகளில் பேசக்கூடியவர், பிரதமரோட பேச்சை மொழிபெயர்த்த உங்கள் பத்திரிகையாளர் பாண்டே ஜனநாயகனோட சிக்கலுக்கு அமித்ஷா தான் காரணம்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே இதுக்கெல்லாம் சாட்சி எதுவும் வேணுமான்னு தெரியல. எத்தனை படத்துக்கு நீங்கள் கேவியட் போட்டிருக்கீங்க, எத்தனை படத்துக்கு இவர் வந்து துஷார் மேத்தா வந்திருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போஸ்ட் பண்ணுறாரு. உசேன் போல்ட்டோட வேகத்துக்கு வந்து சவால் பண்ணி நேரம் கூட ஆகல, அரை செகண்ட் ஆகல. உசேன் போல்ட் தானே உலகத்திலேயே ஓட்ட பந்தய நிபுணர், வீரர். உசேன் போல்ட்டை பின்னுக்கு தள்ளிட்டு நம்முடைய மத்திய அரசு வழக்கறிஞர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிவிஷனல் பெஞ்சில் போய் நின்று மூச்சிரைக்க வந்து இதுக்கு ஸ்டே கொடுங்கன்றாரு. அவங்களும் வந்து சாயங்காலம் ஸ்டே கொடுத்துட்றாங்க. அவ்வளோ பதட்டம் ஏன் சார் உங்களுக்கு? இது ஒரு சினிமா சார். இந்தியா வந்து அப்படியே கவுந்துட போதா? அது ஏதோ அவன் எம்பளம் போட்டான், எம்பளம் போட்டு நீங்கள் படமே எடுத்தது இல்லையா? யாராவது கேட்டால் சிரிக்க மாட்டான். அவ்வளோ பலவீனமான தேசமா இது? அவ்வளோ படங்கள் வந்திருக்குன்றது, எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு. அந்த வேகம் வந்து இந்த நாடு சத்தியமா கார்த்தி, அந்த வேகம் வந்து மத்திய அரசு வழக்கறிஞரோட வேகம் வந்து எனக்கு உசேன் போல்ட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. போய் வந்து அங்கே மூச்சரிக்கை நின்று இருக்காரு. அவர் நின்று வந்து எப்படியாவது பண்ணிடணும்னா கொடுத்துட்டாங்க, ஸ்டே கொடுத்துட்டாங்க. சரி, ஸ்டே கொடுத்தது கூட எனக்கு தெரிஞ்சு தப்பு இல்லை நான் சொல்கிறேன். இமீடியட் ரிலீஃப் கொடுத்துருவாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு 10 நாள் இந்த படம் பொறுத்து வரதால ஒன்றும் குடிமொழிகிட போகிறதில்ல. நான் ஸ்டே தப்பு சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன். சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை வந்து பெஞ்ச் ஸ்டே பண்ணதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதில் மத்திய அரசு காட்டின வேகம் எனக்கு உசேன் போல்ட்டை தான் ஞாபகப்படுத்துது. எத்தனை படத்துக்கு சார் துஷார் மேத்தா வந்திருக்காரு? அவன் சுப்ரீம் கோர்ட்டு போய் கேஸ் போட்டால் கேவியட் போடுறீங்க. அது இந்தியாவோட தலையாய பிரச்சனை ஜனநாயக படம் தான். இமீடியட். அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணுறீங்க. இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க? எனவே அது ஒரு பக்கம். இந்த பக்கம் ராகுல் காந்தியோட ட்வீட் வந்து நேற்று சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு அவர் இதை செய்கிறார். விஜய் நேற்று சிபிஐ விசாரணைக்கு போய்விட்டு வந்த பிறகு ராகுல் காந்தி இதை செய்கிறார். இல்லை, இது ஒரு விருப்பமா இல்லை திமுகவுக்கு ஒரு சும்மா ஒரு அலர்ட் மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. இது பிஜேபிக்கு மட்டுமே கொடுத்த மெசேஜ் என்று பார்ப்பது என்னை பொறுத்த பார்வை சார் பக்குவமற்ற பார்வை. பிஜேபிக்கும் ராகுல் காந்திக்கும் எப்பயுமே சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும். ஓகே, அது சித்தாந்த போர், அது காலத்துக்கும் நடக்கும். ஆனால் ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால், அதுவும் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே தாவேக்காவோட போக வேண்டும் என்ற குரல்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற குரல்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், ஜனநாயகன் படத்துக்கு ராகுல் காந்தியின் குரல் என்பது மோர் தேன் மோடியை விட ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த மெசேஜ் என்று தான் நான் பார்க்கிறேன். இதை நேரடியாக எதிர்கொள்ளலை. இந்த உண்மைன்னா திமுகவும் காங்கிரஸும், குறிப்பாக திமுக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறது என்று அர்த்தம். இந்த ட்வீட்டு ஏற்கனவே விரிசல்னு பேசிகிட்டு இருக்க இடத்துல பெருசாக ஒரு இதே விரிசல் வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கூட்டணி உடையும் நான் இப்பயும் சொல்லலை. ஓகே, நான் இப்பயும் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும். ஓகே, இல்லை நான் அதுதான் கேட்டேன். ஆனால் விரிசல் அதிகமாகுது. இதை வந்து திமுக விரும்பாது. இந்த ட்வீட்டு சீட்டு பேரத்தில் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ். எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த மெசேஜை காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் கூட அதை வந்து ஒரு கட்டத்தில் அவங்க நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தேன், நிறுத்துற மாதிரி தெரியல. பட் நான் இப்பயும் சொல்கிறேன், திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாது. 26 அது தொடரும். வேறு அதிசயம் நிகழ்ந்தால் வழியே அது உடைய வாய்ப்பில்லை. ஆனால் அழுத்தத்தை காங்கிரஸ் அதிகரித்து கொண்டே போகிறது.
குறிப்பாக இந்த கோரிக்கையை திமுக எதிர்கொண்டிருக்க விதம், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக எதிர்கொள்கிற விதம், குறிப்பாக மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கிடையாது என்று சொன்னது காங்கிரஸ் தலைமையை கோபப்படுத்தி இருக்கிறது. இல்லை ஐ பெரியசாமியோட அந்த பதிலுக்கு ராகுல் காந்தியோட எதிர்வினை தான் ஜனநாயகன் படத்துக்கான வெளிப்படையான ஆதரவு. ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே. ஐ பெரியசாமியுடைய கருத்துக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது காங்கிரஸுக்கு என்று ஐ பெரியசாமி சொன்ன கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கக்கூடிய எதிர்வினை தான் ராகுல் காந்தியோட இந்த ட்வீட். லுக், எங்களை அவ்வளோ சாதாரணமாக இட போடாதீங்க. இப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பார்வை இருக்கும். இதில் அரசியலே இல்லை, இது வெறும் மோடிக்கு எதிரான ட்வீட்டு என்று பார்ப்பது, வெல், அப்படி பார்க்குறவங்களுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லலாம், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திமுகவுக்கு நான் சொல்கிறேன், திமுக தலைமைக்கு, திமுகவில் உள்ள விவரம் அறிந்தவர்களுக்கு இது என்னென்னு புரியும். என்னுடைய கருத்தை அவர்கள் 100% ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா தே ஆர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ். அவங்களுக்கு தெரியும் அரசியல் ஒவ்வொரு கமாலையும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்லேயும், ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா வேர்டுலேயும் பாலிட்டிக்ஸ், அதுவும் தீஸ் ஆர் ஆல் எலெக்ஷன் டைம்ஸ், என்ன இருக்குன்றது திமுகவுக்கு நல்லா தெரியும். நான் சொல்லுவதே திமுகவில் உள்ள விவரம் அறிந்தவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் வெளியில் அதை அவங்க கமிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதே வேளையில் தான் நம்ம திமுக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளையும் பார்க்க வேண்டியிருக்கு. வைகோ அவர்கள்ட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டான்ற, திருமாவளவர்களும் அதற்கான நேரம் இது இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னு மற்றவர்கள் விலகி போகும்போது காங்கிரஸ் மட்டும் இதில் உறுதியாக இருக்கிறதுனால என்ன பயன் இருக்கு? இப்பவே சொல்கிறாங்க, அதிகாரத்தில் பங்கு ஸ்டாலின் ஒப்புக்கொள்ள மாட்டார். இது ராகுல் காந்திக்கும் தெரியும். அவர்கள் எதிர்பார்ப்பது கூடுதல் இடங்களை, அதுக்கான நாடகம் தான். வெறும் பேரத்துக்காக தான் இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதை எனக்கு வேற எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஏன்னா இது ஒரு பெரிய டிசிஷனுங்க. கூட்டணியில் நான் அதிகாரம் பங்கு கொடுக்குறேன்னா திமுகவோட ஸ்டேக்ஸ் அப்படியே சர்றன்னு கீழே இறங்கும். அதை ஒருபோதும் ஸ்டாலின் செய்ய மாட்டார். ஸ்டாலின் மாதிரி ஒரு மூத்த, ஒரு அனுபவம் மிக்க ஒரு தலைவர். இன்னைக்கு இந்தியாவிலே ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதிர்ந்த அரசியல் தலைவர்களில் ஒருவர். பிஜேபிக்கு எதிரான வலுவான அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர். அதே நேரத்தில் தன்னுடைய மாநிலத்தில் திமுகவோட டர்ஃபை அவர் காப்பாற்றணும். அவர் ஒருபோதும் காங்கிரஸோட இந்த கோரிக்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். பட் காங்கிரஸ் அந்த அழுத்தத்தை கொடுக்குது. சில செய்திகள் என்ன சொல்லுது, நீங்கள் அஃபிஷியலாக கமிட் பண்ண வேணாம், வெர்பலாக எங்களுக்கு மட்டும் சொல்லுங்கள். அதையும் அவர் சொல்ல மாட்டார். வெர்பலாக கமிட் பண்ணால் இவங்க வெளியில் போய் பேசுவாங்க. அந்த வெர்பலாக கமிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஒன்று அதிகாரத்தில் பங்கு, இல்லை அதிகாரத்தில் பங்கு இல்லை. ரெண்டுல ஒன்று தான். நீங்கள் அதிகாரபூர்வமாக சொல்ல வேணாம், அதிகாரபூர்வமற்ற சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. அன்அஃபிஷியலாக ப்ராமிசஸ்க்கு எந்த அர்த்தமும் கிடையாது. அதுதானே அமைச்சர் பெரியசாமி வச்சு இவங்க கொடுத்த அந்த அவங்க தெளிவுபடுத்துனாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். அதனால தான் மூத்த அமைச்சரை வச்சு அவங்க தெளிவுபடுத்துனாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, இது ஒரு கட்டத்தில் ஓஞ்சிரும்னு நினைச்சாங்க. எது இந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில். பிரவீன் சக்கரவர்த்தியோட வார்த்தைகள், சுடாங்கரோட பேச்செல்லாம் ஒரு கட்டத்தில் நின்றுடும் அவங்க நினைச்சாங்க. அது நிற்கிற மாதிரி தெரியல. கூட அடிஷ்னலாக மாணிக்கம் தாக்கூர்லாம் பேச ஆரம்பிச்சோன்னே, ஆஹா இது ஒரு கட்டத்தை நோக்கி போகுது, ஏன்னா நாள் நெருங்கிட்டு இருக்குது நோட்டிஃபிகேஷன், இது சரியில்லை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதத்தில் தான் ஐ பெரியசாமி. இது வரைக்கும் ஐ பெரியசாமி எத்தனை தடவை பேசியிருக்காரு. ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு வாயை திறந்துருக்கு. அவரே இடி பிரச்சனையில் மாட்டி மூச்சிட்டு இருக்காருங்க. இடி பிரச்சனையில் மிகப்பெரிய அளவில் சிக்கியிருக்கக்கூடிய மந்திரி ஐ பெரியசாமி. அவர் மட்டும் இல்லை, அவருடைய மகள், அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் அமலாக்கத்துறையோட வலையில் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகள் அது. அவரை வச்சு பதில் சொன்னாங்க. அந்த பதிலை காங்கிரஸ் ஹைகமாண்ட் ரசிக்கவில்லை என்பதற்கான அடையாளம் தான் இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டிருக்கக்கூடிய ட்வீட். இதை வெறும் மோடிக்கு எதிரான்னு சொல்றது எல்லாமே இன்னைக்கு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை. அவர் தமிழ்நாட்டுக்கும் வராரு. இன்னைக்கு ராகுல் காந்தி இன்னைக்கு வராரு போல. நீலகிரிக்கு வராரு. அவர் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்காக, நிகழ்ச்சிக்காக வராரு. அப்போ தமிழ்நாடு வரும்போது இந்த வார்த்தையை தூக்கி வைக்கிறாரு அவர். இது மறைமுகமாக நடக்கிற ஷேடோ பாக்ஸிங். இப்போ நீங்கள் ராகுல் காந்திக்கிட்டே, ராகுல் காந்தியும் ப்ரெஸ்ஸை பார்க்கறது கிடையாது. விஜய் மாதிரி தான், மோடி மாதிரி தான், ப்ரெஸ்ஸையே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டாலும் இப்போ மாற்றி பேசுவாங்க. இப்போ காங்கிரஸில் இருக்க யாராவது கேட்டிங்கன்னா இல்லை இது ஸ்டாலினுக்கு இல்லை மோடிக்குன்னுவாங்க. திமுக என்ன சொல்லுவான், இது மோடிக்கு தான், ஸ்டாலினுக்கு இல்லை, எங்களுக்கும் அதுங்க ஒரு இதுவும் இல்லை, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். நாங்கள் உண்மையிலே அது கீழே ஷேடோ பாக்ஸிங் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, அது ரெண்டு தரப்புக்கும் தெரியும். ரெண்டு தரப்பும் ஆக்சுவல் இஷ்யூவை நேரடியாக பேசாமல் மறைமுகமான வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்காங்க. இருக்கவே இருக்குது மோடி பஞ்சிங் பேகு. எதுனாலும் பிஜேபி தானே, எல்லா பிரச்சனைக்கும் ஃபாசிச பாஜக, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. எல்லா பிரச்சனைக்கும் சர்வரோக நிவாரணி மாதிரி சர்வரோக எப்படி சொல்கிறது குற்றச்சாட்டு. அது ஃபாசிச பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ சொல்லிட்டு போயிட்டார். உன்னை எவனோ ஆதாரம் கூட கேட்க போகிறது. அந்த மாதிரி அவங்க இதோட உண்மையான மெசேஜை ரெண்டு தரப்பும் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜய் இப்படி ஒரு சிபிஐட்ட இதாக இருக்காரு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, அதற்கு மத்திய அரசின் அழுத்தம் ஒரு பக்கம் காரணமாக இருக்கும்போது
விஜய் பிஜேபியோட பி டீம் அப்படின்ற அந்த பிம்பம் உடைக்கப்பட்டுருச்சா? அது ஏன்னா இப்ப முதலமைச்சரே ஒரு ட்வீட் போடுறாரு, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, எதிர்க்கட்சி தலைவர் அவர். அப்படின்னும் போது விஜய்க்கு வந்து பிஜேபி தான் அழுத்தம் கொடுக்குதுன்னும் போது அந்த இடத்த அவங்க அந்த இடத்த உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை வந்து பிஜேபி பி டீம்னு அவ்வளோ சுலபமாக நீங்கள் சொல்ல முடியாது. இத்தகைய தாக்குதல்களுக்கு அவர் ஆளாகும் பொழுதும் ராகுல் காந்தியோட ட்வீட் வரும்பொழுதும் ஒரு பிஜேபியோட பி டீம்னு அவ்வளோ சுலபமாக நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் ஜனநாயகன் படம் தள்ளி போகிறது, ஒரு படத்துக்காக மத்திய அரசு கச்சை கட்டிக்கிட்டு போய் வந்து முண்டாசு தலையில் கட்டிக்கிட்டு கச்சை கட்டிக்கிட்டு போய் வந்து இந்திய அரசோட எல்லா சோர்ஸஸையும் ரிசோர்ஸஸையும் கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி ஒரு படத்தை வெளிவிடாமல் இருக்கிறதுக்கு இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு மத்திய அரசு இது வரைக்கும் நடந்ததை நம்ம பார்த்ததே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சும்மா இல்லை. தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். விஜய்க்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அவங்க விரும்புகிறாங்க. அவர் விரும்பினதெல்லாம் அவங்க செய்யலை. சிபிஐயோட விசாரணை வந்து சட்டப்பூர்வமானது. எனக்கு அதை வந்து நான் மோடி கவர்மெண்ட்டை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் கிட்டத்தட்ட நடக்கிற வழக்கு. அவங்க வந்து நீங்கள் வந்து அவரை விசாரிக்காமல் இருந்தால் தான் பிஜேபி அவரை காப்பாற்றுன்னு அர்த்தம். அதுதான் வந்து அளவுகோல். அது ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் நடந்தே தான் தீரும் உங்களுக்கு வந்து. ஆனால் அது எப்படி வந்து புரிந்து கொள்ளப்படும்னா, அரசு அவருக்கு அழுத்தம் கொடுக்குதுன்னா புரிந்து கொள்ளப்படும். ஜனநாயகனுக்கு கொடுக்குற அழுத்தமோ சிபிஐ விசாரணையில் கேட்கப்படுற கேள்விகள் என்ன நமக்கு தெரியாது. அதுவும் வந்து கிட்டத்தட்ட மக்கள் பார்வையில் அப்படித்தான் புரிந்து கொள்ளப்படும். அவர் சிபிஐ ஒரு நேரடியாக அவரை வந்து பழிவாங்கிறதுக்கு பிஜேபியும் பயப்படும். ஏன்னா எலெக்ஷன் டைம் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அந்த வெறுப்பு பிஜேபி மேலே திரும்பிச்சுன்னா அவங்க ஏற்கனவே எங்கள் பிரமாதமான செல்வாக்கு இருக்குது, அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து அட் த சேம் டைம் தே வாண்ட் டு டீச் ஹிம் எ லெசன். இதில் காங்கிரஸோட ரோல் தான் ரொம்ப முக்கியமானது. டே ஒன்லேருந்து எப்போல்லாம் விஜய்க்கு ஒரு நெருக்கடி முற்றுகிறதோ அப்போல்லாம் ராகுல் காந்தி வந்து பார்ப்பது என்பது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. டிஎம்கேக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக விஜயை ராகுல் காந்தி பார்க்கிறார் என்பதுதான் உண்மை. ஆனால் உடனடியாக விஜயோட கூட்டணி போவது என்பதோ திமுகவை கழட்டி விடுவது என்பதோ கிடையாது. அதை செய்ய மாட்டாங்க. விஜயை காண்பித்து திமுகவிடம் ஒரு விதமான பேரம் பேசுவதற்கான வழியைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அது எப்படி வேணா போய் முடியலாம். பட் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். பட் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் என்னன்னா, என்னுடைய கருத்துக்கு நம்பிக்கைக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில் அவதானிப்புக்கு எதிரானது என்னென்னா, நான் இந்த கோரிக்கைகள் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிடும், காங்கிரஸ் ஹைகமாண்டு தெளிவுபடுத்தினோம், அதிகாரத்தில் பங்கு தேவையில்லை, அது பிறகு பேசிக்கலான்றதை அப்படி வெளிப்படையாக சொல்லாட்டியும் அதிகாரத்தில் பங்கு என்று கோருபவர்களின் குரல்கள் வந்து கொஞ்சமாக ஓஞ்சிரும், அவங்க சீட் ஷேரிங்க்கு போயிடுவாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் அது ஓயரமாக தெரியல. ஓகே, ஐ பெரியசாமியோட பதில் வந்து திமுகவுக்கு பூமராங் ஆயிருக்கு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த ட்வீட்டு. ஓகே, ஸோ இது வந்து சீட் ஷேரிங்லேயும் இதோட எதிர்வலி இருக்கும். நிலைமை கொஞ்சம் சிக்கலாகுதுன்னு எனக்கு தோணுது. பட் ஸ்டில் ஐ பிலீவ் காங்கிரஸ் டிஎம்கே அலைன்ஸ் வில் கண்டினியூ இன் 26 எலெக்ஷன்ஸ். ஓகே, அன்லஸ் பேரதிசயம் நிகழ்ந்தால் வழி அது உடைவதற்கு வாய்ப்பு குறைவு. திரும்பவும் சொல்லுகிறேன், ராகுல் காந்தியோட இன்றைய ட்வீட் மோடிக்கு அல்ல, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்த மெசேஜ். இது சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்றாக புரியும். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நிச்சயமாக நெருடல் முற்றுகிறது. மோதல் என்று சொல்ல மாட்டேன், நெருடல் முற்றுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிபிஐ விசாரணை முடிஞ்சு இன்றைக்கு விஜய் அவர்கள் சென்னை திரும்புகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இதில் வரக்கூடிய பூடாகரமான செய்தி என்னவா இருக்குன்னா, கூட்டணிக்கான அழுத்தம் இதில் இருக்கா விஜய்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து பொதுவெளியிலேயே இருக்குது. என்டிஏக்குள்ளார விஜயை கொண்டு வரணும், அதற்கான அழுத்தம் தான் இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. இதை எப்படி நம்ம இல்லை, அந்த ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. ஏன்னா இந்த விசாரணைக்கு பிறகுலாம் போனாங்கன்னா அது பச்சையாக தெரிஞ்சிடும். ரெண்டாவது, ஏடிஎம்கே பிஜேபிக்குள்ளே போனால் விஜய்க்கு எவ்வளோ சீட்டு, ஏடிஎம்கே எவ்வளோ சீட்டு, ஐ திங்க் தே கிராஸ் தட் ஸ்டேஜ். ஓகே, மேபி இல்லை அவங்க ஒரு த்ரெட்டாக இருக்காரா விஜய் இந்த கூட்டணி? அவங்க நிச்சயமாக வந்து விஜய் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்த நினச்சாங்க. ஆனால் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வரல. அந்த கோபம் பிஜேபிக்கு இருக்குது. ஆனால் அவங்க எப்படி பழி தீர்த்துக்கிறது தான் தெரியாமல் முழிக்கிறாங்க. விஜய் நேரடியாலாம் அவங்க அட்டாக் பண்ண முடியாது. இப்போ இந்த கேஸில் அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது. சாட்சியாக தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் நேற்று விஜயை விசாரிச்சதை தான் பேசுறாங்க. டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஐஜி லா, 2 பேரையும் விசாரிச்சிருக்காங்க. அங்க இருக்கிற கரூர் விசாரணை நடந்தது. ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அந்த பீரியட்ல டேவிட்சன் அவர்களை வந்து நேற்றுக்கு ராகுல் காந்தியை விசாரிச்ச அதே நேரத்தில் அவரையும் விசாரிச்சிருக்காங்க. அதை பத்தி யாருமே பேசல. அப்ப அதோட அர்த்தம் என்ன? மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறையோட சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு வந்து ஏடிஜிபி தான். அவருக்கும் இதில் பொறுப்பு இருக்குன்றது தான் அந்த தொனியில தான் விசாரணை போகுது. நெக்லிஜென்ஸ். ஓகே, நெக்லிஜென்ஸ்ன்றது ஒரு நீங்கள் வந்து கவனக்குறைவால் ஏற்பட்ட விபத்து. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை ஓகே, விரும்பி ஸ்டாலின் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன மாதிரி
எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் தொண்டர் சாவறது விரும்ப மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. நோபடி வில் லைக். ஓகே. அதாவது வாய்ப்பே கிடையாது. அவங்க கட்டுப்பாட்டை மீறி அது போயிடுது. தார்மீக பொறுப்பு யாருக்குன்றது ஒன்று, நடைமுறையில் பொறுப்பு யாருக்கு அப்படின்னு வரும்போது விஜயம் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. மாவட்ட நிர்வாகத்துக்கு கண்டிப்பாக பொறுப்பு இருக்குது. அந்த குறுகிய இடத்துல இவர்கள் ஏன் அனுமதி கொடுத்தார்கள் என்ற கேள்வி வந்து நியாயமான கேள்வி. கூட்டம் அதிகமாக கூடும்பொழுது விஜய் அங்கே உள்ளே போக விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பி இருக்கலாம். அந்த இடத்துல யார் எடுத்த முடிவு அவர் மேலும் உள்ளே போகிறதுக்கு, இந்த கேள்விகள்லாம் விசாரணையில் வரும். ஓகே. எத்தனையோ நாள் விசாரணை நடத்தினாங்க. ஒரே நாளில் விஜய் அவர்களையும் டேவிட்சன் அவர்களையும் ஒரே நாளில் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு சிபிஐயோடைய அந்த நடவடிக்கை என்பது ஒரு செய்தியை சொல்லுகிறது. எல்லா கோணத்திலையும் தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. எனவே இது ஒரு உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி மேற்பார்வையில் நடக்கிற விசாரணை. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் தவறே செய்யலைன்னா அவர்கள் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்க முடியாது. அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் குற்றப்பத்திரிகையில் பெயர் சேர்க்கப்படுவதை தடுக்கவும் முடியாது. நான் அப்படி தான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பணும். நம்பாமல் வாய்க்கு வந்ததையும் பிடிச்சதையும் பேசுவீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இதில் பிஜேபி கட்டுப்பாட்டை விஜய் வந்து தாண்டிட்டார், அந்த கட்டுப்பாட்டிலேருந்து ஒரு மீறிட்டார் அப்படின்னா அப்போது அடுத்து என்ன, அடுத்த ப்ராசஸ் இல்லை காந்தி? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்குள்ளே என்டிஏக்குள்ளே விஜய் போகிற ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. அது தாண்டிட்ட ஸ்டேஜ் போயிடுச்சு. அப்போது அடுத்த கட்டம் என்னவா இருக்கு? தனியாக தான் நிற்கணும். 4 முனை போட்டி தான். நான் காங்கிரஸ் விஜய் அலையன்ஸ் வரும் நான் இப்பயும் சொல்கிறேன். நான் நம்பலை. அதுக்கு வாய்ப்பு மிக 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 குறைவு. அந்த மேஜிக் நடக்காமல் நம்ப மாட்டேன். நடக்காது நான் நம்புகிறேன் இப்பயும். இல்லை சம்திங் பிக் ஹேப்பன்ஸ், அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா காங்கிரஸுக்கு மாநிலம் மட்டும் இல்லை, திமுகவோட உதவி இந்தியா பூரா தேவைப்படுது. 32 எம்பிஸ் இருக்காங்க, 22 லோக்சபா எம்பிஸ், 10 ராஜ்யசபா எம்பிஸ். அவங்க காங்கிரஸுக்கு 99 எம்பிஸ் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் 12-15 நினைக்கிறேன். இந்த 32 எம்பிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்லிமெண்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிரான பல போராட்டங்களில் காங்கிரஸோட தோளோடு தோல் நிற்கிற ஒரு கட்சினா அது திமுக தான். மற்ற கட்சிகள்லாம் சிலதுக்கு வராங்க, சிலதுக்கு வரமாட்டேன்றாங்க. சோனியா காந்தி அதை தான் பார்ப்பாங்க. 2029 எலெக்ஷனுக்கும் திமுக அவங்களுக்கு வேணும். தமிழ்நாடு மட்டுமே சம்மந்தப்பட்ட விஷயம் அல்ல இது. அவங்க ப்ரியாரிட்டி டெல்லி தான். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அவங்க கட்சியை வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. ஒரு ரீசனபிள் சீட்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அசம்பிளியில். லாஸ்ட் டைம் கொடுத்த 25-10. அதற்கான ஒரு காரியம்தான் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை, திமுகவோட எதிர்வினை, எனக்கு கடைசியாக ராகுலோட ட்வீட் எல்லாம் கூடுதல் இடங்களை பெறுவதற்கு தான். கண்டிப்பாக இந்த அலையன்ஸ், திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் 26 கண்டினியூ ஆகும் நான் இப்பயும் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் பாலிடிக்ஸில் எதுவும் நிரந்தரம் கிடையாது, அது வேறு விஷயம். கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்